ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எம்டி பரக்லாக். திஸ் இஸ் உங்கள் முகமது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. லாஸ்ட் டைம் நான் மசாலா வடை செஞ்சுருப்பேன், அது ஷேர் பண்ணிட்டேன். இன்றைக்கி சண்டே, போர் அடிச்சிச்சு, எங்கே நான் வெளியே போர் அடிச்சிச்சு. ஸோ ஏதாச்சும் செஞ்சு நம்ம ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்நாக்ஸுக்கு தேவையான பொருள் என்னென்னா, கடலப்பருப்பு ஒரு 3 hours நான் ஊற வச்சுட்டேன். இப்போ ஊறிட்டு தான் இருக்குது. தேங்காய் பூ தேவைப்படும். சுகர் இல்லைன்னா ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌன் சுகர் போட்டால் தான் நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மைதா மாவு தேவைப்படும். எதுக்குன்னா அதை மேலே டிப் பண்ணி நம்ம போடணும், எண்ணெயில் போடணும். ஸோ இவ்வளோ தாங்க ஜாமான், ரொம்பலாம் தேவைப்படாது, ஈஸியாக செய்யலாம். வாங்க இப்போ நம்ம செய்வோம். அடுப்பில் இதை வேக வச்சு எடுத்துருக்கேன். ஃபேன் காற்றுல ஆறுது. இது ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கணும். ஓகே, இப்போ ஆறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. நம்ம இப்போ இதில் மிக்ஸ் பண்ணணும். என்னென்ன மிக்ஸ் பண்ணணுன்னா, தேங்காய் பூ அண்டு சுகரு ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ எடுத்தாச்சு. இப்போ இதில் தேங்காய் பூ ஆட் பண்ணுறேன்னு. அதுக்கப்புறம் சுகர். நான் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணல, இந்த சுகர் தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம நார்மலாக யூஸ் பண்ண சுகரு யூஸ் பண்ணிக்கிங்க. எல்லாமே தேவையான அளவுக்கு, அவ்வளோதான். பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது நம்ம சும்மாவே சாப்பிட்றலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சுகரு தேங்காய் பூவில் மிக்ஸ் பண்ணினா அவர் டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். தேங்காய் பூ இன்னும் கொஞ்சம் தேவைப்படும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிப்போம். தேங்காய் பூ மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் கிட்ட வாயில் வச்சு பார்ப்போம். பண்ணிக்கிட்டுங்க, மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, இதே மாதிரி கையில் இப்போ இது மாதிரி பிடிக்கணும், உருண்டை பிடிக்கணும். உருண்டை பிடிச்சி சைடில் வச்சுருங்க. அதே மாதிரி இதில் ஏலக்காய் இந்த உள்ளார அந்த விதை இருக்கும்ல, அது போடலாம் போடாமல் இருக்கலாம். அது ஒரு நல்ல ஸ்மெல்லுக்காக உள்ளது தான். அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது நான் யூஸ் பண்ணல இன்றைக்கி. அது நல்லா அந்த உள்ளோட விதையை எடுத்து தட்டி போடணும். இதில் தட்டி போட்டால் நல்லாயிருக்கும், ஸ்மெல் நல்லா ஸ்மெல். இதேமாதிரி உருண்டை பிடிக்கணும். அவ்வளோதான். இது இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ரொம்ப எல்லாமே தேவைப்படாது. கடலப்பருப்பு, சுகர், தேங்காய் பூ, அவ்வளோதான். நீங்கள் உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டு எடுத்துங்க. உப்பு நீங்கள் அதிலே போட்டுருங்க, தண்ணியிலே போட்டுருங்க நீங்கள். ஓகேவா? நம்ம இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கணும். இந்த உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் மைதா மாவு இல்லைன்னு சொல்லிட்டேன். மைதா மாவு நான் யூஸ் பண்ண மாட்டேன். நான் கோதுமை மாவு தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்களும் மைதா மாவு யூஸ் பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு உடம்பு நல்லதுக்கு கோதுமை மாவு தான் பெட்ரு. அதனால் கோதுமை மாவில் இதில் டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதான். வாங்க கைஸ். இப்போ நம்ம அடுப்பில் எண்ணெய் வச்சாச்சு, சட்டியை வச்சு எண்ணெய் வச்சாச்சு. இங்கே பாருங்கள், நான் இதை இங்கே வச்சுருக்கேன். இது பக்கத்தில் கோதுமை மாவு
தண்ணியில் கலந்து கொஞ்சம் கெட்டியாக வச்சுருக்கேன். இந்த உருண்டை எடுத்து இதில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் போடுன்னு. ஓகேவா? வாங்க கைஸ், எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் போடலாம். இதில் இப்போ டிப் பண்ண போகிறோம் அந்த உருண்டையை. ஓகேவா? பொறுமையாக ஒன்றும் இல்லை, உடஞ்சிடும். டிப் பண்ணியாச்சு. எண்ணெயும் சூடு வந்துட்டு நினைக்கிறேன். எண்ணெயும் சூடு வந்துட்டு. ஸோ இப்போ நம்ம போட்டுடலாம். போட்டாச்சு. அதே மாதிரி டிப் பண்ணி போட்டுடலாம். இது வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து வேக வைக்க வேணாம். ஏன்னா நம்ம வந்து உள்ள தேவையில்லை. அதனால கொஞ்ச நேரம் நம்ம வந்து அந்த பொன் நேரத்தில் வரும்போது நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். அப்படியே லைட்டாக கொஞ்சம் பரட்டி விட்டுருங்க. இந்த 2 மட்டும் ரொம்ப கவுந்துச்சு. ஸோ அவ்வளோதான். சுழியான், இது பேர் வந்து சுழியான். சுழியான் ரெடி ஆகிடுச்சு. ஹலோ காய்ஸ், இங்கே பாருங்கள், சுழியாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து உடச்சா இங்கே ஒரு மாவு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து வேக வச்சு தான் எடுத்துட்டோம். ஸோ அதனால் நம்ம வந்து ஓவராக நம்ம வந்து இது பண்ண தேவையில்லை. இப்போ பாருங்கள் எப்படி ரெடியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம்.